ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி நம்ம கரூர் மக்களை சிஎம் அவர்கள் மீட் பண்ண போயிருந்தார். அவர் போகிறதுக்குள்ளேயே மதுரையில் அவங்க கவர்மெண்ட் ஜாப்பு அவங்களுக்கு மக்களுக்கு அந்த 41 குடும்பத்துக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு தமிழ் பொண்ணாக நான் வெட்கப்படுறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு இழப்பு நடந்திருக்கு, இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி போராடினா பரவாயில்ல கோர்ட்டில் போயிட்டு. ஆனால் அவங்களுக்கு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை தடுக்கிறதா நம்ம தமிழனா ஒரு கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு போராடுறது நான் வெட்கப்படுறேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆட்சி நம்ம கையில் இருந்தது. அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது மக்களை மீட் பண்ணும் போதோ தேர்தல் பிரச்சாரம் போதோ அவர் தடுத்து நிறுத்தினீங்க. அவர் 234 தொகுதி போயிருந்தால் 150 160 70 தொகுதி கூட ஜெயிச்சிருப்பார் அவர். ஆனால் நிறைய தொகுதிக்கு அவர் போக முடியல, பர்மிஷன் கிடைக்கல இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாடு சிஎம் அவர் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கோர்ட்டில் கேஸ் போட முடியும் சொல்லுங்கள்? கோர்ட்டில் அதானே சொன்னாங்க. அவர் ஒரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், அவர் எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்களா? சொல்லுங்கள். இப்பயே இப்படி பண்ணுறீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே, அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே ஓடி போனார்? தமிழ்நாடு நீலங்கரை வீட்டை விட்டு, சரிங்களா? பட்டினம்பாக்கம் ஆஃபீஸுக்கு போவார், வீட்டுக்கு வருவார். இந்த 2 இடத்த விட்டு ஃப்ளைட் ஏறி எங்கேயுமே போகவே இல்லை அவர். ஒரு நாள் கூட எங்கேயும் போய் தங்கவே இல்லை அவர். அவரை போயிட்டு ஓடி போயிட்டான்றீங்க. ஒரு போலீஸு ஒரு கட்சி தலைவராக நீங்கள் இப்படி டைரக்ஷன் போங்க சென்னைக்கு அப்படின்னு சொன்னால், போலீஸு நாங்கள் சொன்னால் அவர் செய்யவே இல்லை, அங்கே தான் இருந்தார் கரூரில், இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்போ அவர் அவங்க வீட்டுக்கு தானே ஆகணும் ஃப்ளைட் ஏறி. இதுக்கு பேர் ஓடி போகிறதுன்னு அர்த்தமா? ஃப்ளைட் ஏறி எதனா ஒரு வேறு நாட்டுக்கு போயிருந்தாருன்னா இதுக்கு ஓடி போகிறதுன்னு அர்த்தம். அவர் வீட்டுக்கு அவர் வந்தார், போலீஸ் தானே அனுப்பி வச்சுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறீங்கன்னா, இவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால மற்றவங்க வேலை போகுதில்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஈபியில் மட்டும் 1.5 லட்சம் பேர் வேலை செய்யணும். ஆனால் 75,000 பேர் தான் வேலை செய்கிறாங்களாம். மினிமம் 15,000 20,000 பேர் எடுத்தால் மட்டும்தான் வீட்டு கணக்கெடுப்புக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? இந்த 38 பேர் 41 பேருக்கு வேலை கொடுக்கறதுனால மீதி பேருக்கு வேலை போய்டும்னு நம்ம நினைக்கிறது, எந்த ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம் அந்த ஒரு விஷயம் கூட நமக்கு புரியலையே மக்களாகிய நம்ம. இன்றைக்கி நானே கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணப்போ கையெழுத்து போகிறதுக்கு என்கிட்டே ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கேன் ஒரு டைமில். இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கோங்க, கையெழுத்து போடுறோம், நீங்கள் வேலைக்கு வாங்க, அந்த ஒரு அரசாங்கத்தை நம்ம ஆதரவு தெரிவிக்கலை மக்களாக. ஆனால் நம்ம அவங்கள கேள்வி தான் கேட்குறோமே அவசரம், அவங்க செய்ய வர நல்லது எதுவுமே தெரியல இல்லையா? அது யாருக்கு? டிவிக்கு பிள்ளைங்களுக்கு இல்லை, நல்ல மக்களாக இருந்தால் இது எல்லா விஷயமும் புரியும் இல்லையா? நம்ம அடுத்தவங்கள கேள்வி கேட்குறோம்ல, எப்படி கேள்வி கேட்குறீங்க? என்ன நடக்குது, ஏது நடக்குது, நாட்டில் எந்தெந்த விஷயம் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கேள்வி கேளுங்க இல்லையா? ஆனால் நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வேலை இருக்குது. யார் வேலையும் யாருக்கு எடுத்து கொடுக்கலை, சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிஎம்மாக அவர் ஆன்லைனு ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரீல்ஸை வச்சு தான் ஒரு மக்களுக்கு என்ன கிடைக்கலன்றத ஸ்ட்ரைட்டாக ஒரு சிஎம்மாக போகிறாரு.
ஒரு அமைச்சர் அனுப்பலை, ஒரு எம்எல்ஏ அனுப்பலை. ஒரு சிஎம்ஏ போயிட்டு விசாரித்து அங்கே இருக்க குறைகளை வந்து தீர்த்துட்டு அது சரி பண்ணிட்டு வராரு. தமிழ்நாட்டில் அவர் கிடைச்ச சிஎம் இந்த இளைய தளபதி விஜய் சிஎம் கிடைச்சது இந்த தமிழ்நாடோட பாக்கியமாக நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நான் அவ்வளோ நன்றி சொல்கிறேன் இவர் கொடுத்ததை. ஏன்னா அப்படியே ஒரு மன அமைதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும், மன அமைதியாக இருக்குது, நாடே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? இதை எல்லாருமே அனுபவிக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா ஆட்சி நடக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.